நாளைக்கு அவருடைய இசையில ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடிச்சு முடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க. அந்த அதுல சொன்ன சீன், அந்த சீன்ல வந்து ஆர்ஆரை வேணான்ட்டாரு. ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீன்ல வந்து எங்காவது சைலண்டா இருக்கட்டும், அதுல ஆர்ஆர் போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சிநேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சிநேகன் ஐயாவை சேரும். அது அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்ச காலங்கள். இன்னைக்கு ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதுல ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம். நான் பெற்ற பெரிய இன்பம், இது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே. இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். மேன்மக்கள் அனைவரும் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்திருந்தா அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். மறக்காம இந்த படத்தை தியேட்டர் போய் படம் பாருங்க. உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்க கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள்.